ஹலோ எவ்ரிவன். இது வந்து நம்மளோட சேனலில் போடுற ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஹெட்டிங் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை தான் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த ஹெட்டிங் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்குள்ளே வரும்னு சொன்னால் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி சம்மந்தப்படுற அந்த இதுகளோடு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னான்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் லாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி கொள்ளலாம். சரியா? இப்போ அடுத்து நீங்கள் பாருங்கன்னு அதில் ரெண்டு முக்கியமான ஃபோர்ஸஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வரப்போகுது. என்னென்னு சொன்னால் ஒன்று கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்சைல் ஃபோர்ஸ். சரியா? கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னால் இப்போ நான் இங்கே வரைஞ்சி காட்டியிருக்க மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்குது. சரியா? அந்த பொருளுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த பொருளை வந்து அமுக்கிற மாதிரி நல்லா என்ன செய்கிறேன், நல்லா அமுக்கிற மாதிரி ஒரு அயன் ராடோ இல்லாட்டி என்னது வேறு என்ன சரி ஒரு வுட்டோ இல்லாட்டி ஸ்டீலோ அதை நான் என்ன செய்கிறேன், ரெண்டு பக்கமும் அமுக்கிற மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் அது தான் என்னது, இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். சரியா? அடுத்தது வாங்க டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னால் அதே ஒரு அயன் ராடை வச்சுக்கிட்டுனா ரெண்டு சைடும் பிடிச்சி நான் என்ன செய்கிறேன், அதை இழுக்கிறேன். சரியா? ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கிறேன். அப்படி இழுக்கக்குள்ள உருவாகிற ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொன்னால் டென்சைல் ஃபோர்ஸ். விளங்குனுச்சா? இப்போ இது தான் என்னதுன்னு சொன்னால் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சரியா? இப்போ நாங்கள் லாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டினா என்னான்னு சொல்லி என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லாஸ்டிசிட்டினா என்ன, பிளாஸ்டிசிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்டீல் ராட் ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டீல் துண்டு ஒன்று இருக்குது. அதுக்கு அது வந்து எவ்வளோ 10 மீட்டரில் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கே டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். சரியா? டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு அது என்ன செய்யும், எப்படியுமே ஒரு நீட்சி ஒன்றுக்கு வரும். அப்படி நீட்சி அடைஞ்சிருக்கு எவ்வளோ, 12 மீட்டர் நீட்சிக்கு அது என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. இந்த 12 மீட்டர் நீட்சிக்கு வந்துருச்சு தானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அதாவது இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அது அதண்ட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகலைன்னா அது என்னது, பிளாஸ்டிசிட்டி. விளங்குனுச்சா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போகலைன்னா அது என்னது, பிளாஸ்டிசிட்டி. இதே அது ஒரிஜினல் இப்போ என்ன செஞ்சுட்டேன், ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிருச்சு. அதாவது 12 மீட்டர்லேருந்து 10 மீட்டருக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்படி போணுச்சின்னு சொன்னால் அது என்னது, லாஸ்டிசிட்டி. விளங்குனுச்சா? இப்போ நான் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு இரும்பு ராட் ஒன்று எடுத்திருக்கேன், அது 10 மீட்டரில் இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு டென்சைல் ஃபோர்ஸ் என்ன செய்கிறேன், ரெண்டு சைடும் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன செய்யும், அது ஒரு நீட்சி கொண்டு அடையும். அப்படி நீட்சி அடைஞ்ச பிறகு நான் என்ன செய்கிறேன், நீட்சி அடைஞ்ச பிறகு உள்ள ஃபோட்டோ தான் கீழே உள்ளது. சரியா? அதில் இருக்கிற நான் ஃபோர்ஸை என்ன செய்கிறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அது மீண்டும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகலைன்னா அது என்னது, பிளாஸ்டிசிட்டி. விளங்குனுச்சா? ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிருச்சு, அதாவது 12 மீட்டர்லேருந்து ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு 10 மீட்டருக்கே போயிருச்சுன்னு சொன்னால் அது என்னது, லாஸ்டிசிட்டி. விளங்குனுச்சா? இது தான் என்னது, பிளாஸ்டிசிட்டி அண்ட் லாஸ்டிசிட்டி. அடுத்து இதை பார்க்க போகிறோம் தான் என்னன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு சொன்னால் அழுத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் அதே ஒரு ஸ்டீல் ராட் ஒன்று எடுக்கிறேன், ஸ்டீல் துண்டு ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு நான் என்ன செய்கிறேன், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு அது என்ன செய்யும், ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படும். அப்போ அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ அதை நாங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், எப்படி அதுக்கு சமன்பாடு எழுதலான்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் ஓவர் cross sectional area. விளங்குனுச்சா? அப்ளைட் ஃபோர்ஸ் ஓவர்
க்ராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். சரியா? இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொன்னால் டென்சைல் ஒரு பொருளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அது ஆரம்பத்தில் இருந்தது 10 மீட்டர், டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்த பிறகு அது எவ்வளோ மீட்டருக்கு ஆகிருக்கு, 12 மீட்டருக்கு ஆகிருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன எழுதலான்னு சொன்னால் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு எக்ஸ்டென்ஷன் லென்த் ஓவர் ஒரிஜினல் லென்த்துன்னு சொல்லி என்ன செய்யலாம், நாங்கள் சொல்லலாம். விளங்குனுச்சா? எக்ஸ்டென்ஷன் லென்த் ஓவர் ஒரிஜினல் லென்த். அப்போ இதுக்கு நாங்கள் சும்மா நார்மலாக எழுதணும்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன் லென்த்துங்கிறது எதுன்னு சொன்னால் அது ஃபோர்ஸ் கொடுத்தப்பட்ட பிறகு அதில் நீட்சி அடைஞ்ச லென்த். அப்போ 12 கீழ் 10ன்னு சொல்லி போடலாம் ஸ்ட்ரெயின். விளங்குனுச்சா? அப்போ ஸ்ட்ரெயினுக்கு சமன்பாடு எக்ஸ்டென்ஷன் லென்த் ஓவர் ஒரிஜினல் லென்த், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சமன்பாடு ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா, அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் ஓவர் க்ராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லலாம். விளங்குனுச்சா? இப்போ இவ்வளவு தான் என்னதுன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறது. சரியா? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் வர ப்ராப்ளம் சால்வ் எப்படி, இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்வோம், அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.